வணக்கம் நாராயணன் சார். டெல்லியில் இப்போ போய்கிட்டிருக்க இந்த ட்ரெண்ட், இது மக்களுடைய இந்த முடிவை எப்படி பார்க்குறீங்க? ஆன்டி இன்குபென்சியா பாஜகவோட ஸ்ட்ராட்டஜியா? இல்லை, இது ஊழலுக்கு எதிரான ஒரு மிகப்பெரிய ஒரு வரவேற்கத்தக்க ஒரு சம்பவத்தை மக்கள் செய்திருக்கின்றனர். ஊழல், லஞ்சம், முறைகேடுகளுக்கு எதிராக, குறிப்பாக தான் நேர்மையானவன், ஊழல் செய்ய மாட்டேன், ஊழல் செய்தால் என்னை சவுக்கால் அடிங்கள் என்றெல்லாம் பேசி ஆட்சிக்கு வந்து இது கிட்டத்தட்ட 10-15 வருடங்களாக இந்த டெல்லி மக்களை சுரண்டியே ஆட்சியை பிடித்து அங்க இருக்கக்கூடிய மக்களை எப்படி தமிழகத்துல எப்படி டாஸ்மாக்ல நடக்கக்கூடிய முறைகேடுகளை அப்படியே காப்பி பேஸ்ட் செய்து டெல்லியில அதே மாதிரியான ஒரு மிக மோசமான அரசாங்கத்தை நடத்திய அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு மிகப்பெரிய ஒரு தண்டனையை மக்கள் வழங்கி இருக்கின்றனர். மாற்றத்தை விரும்பி இருக்கின்றனர். ஒரு ஆட்சியில் இருக்கும் பொழுதே செய்யப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஊழலின் காரணமாக சிறைக்கு சென்று தொடர்ந்து எப்பொழுதுமே பொய்யை மட்டுமே பேசிக் கொண்டிருக்கின்ற ஒரு நபராக திரு அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் இருந்தார்கள். அவரை அந்த ஆட்சியிலிருந்து இறக்கி விட்டிருப்பது என்பது அந்த டெல்லியினுடைய மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதமாக அமைய போகிறது. உண்மையிலேயே நீண்ட ஆண்டுகளுக்கு 10 வருடங்களுக்கு பிறகு ஒரு மிகப்பெரிய ரிலீஃப் என்று சொல்வார்கள், அந்த மாதிரியான ஒரு பெரிய ரிலீஃப் டெல்லி மக்களுக்கு ஒரு மிக சிறந்த பாதையை நோக்கி டெல்லி சென்று கொண்டிருக்கிறது. இல்லை, நீங்கள் தண்டனைன்னு சொல்லிடுங்க. இங்கே வந்திருக்கக்கூடிய ஆம் ஆத்மி நண்பர் கந்தசாமி அவர் என்ன சொல்கிறாரு, இன்னமும் நாங்கள் 24 தொகுதியில் லீடிங்கில் தான் இருக்கோம். மக்கள் தண்டனை கொடுத்துருந்தா அந்த 24 தொகுதியில் நாங்கள் ஏன் லீடிங்கில் இருக்கணும்? இது ஒரு ஆன்டி இன்குபென்சியாக கூட பார்க்கலாம் அப்படின்றாரு. நாம என்றைக்குமே ஃபர்ஸ்ட் பாஸ்ட் போஸ்ட் சிஸ்டம்ல இருக்கிறோம். அதனால இங்க வந்து நம்முடைய ஜனநாயக முறைப்படி வெற்றி பெறுவர்கள் யார் என்பதுதான் மிக முக்கியம். நாம் வெற்றி பெற்றிருக்கிறோம். அதனால நான் வந்து அந்த கட்சி குறித்து கூட நான் நம்முடைய நண்பர் இங்கே ஆம் ஆத்மியில இருக்கிறார் என்று சொன்னால் அவர் ஆம் ஆத்மியினுடைய கட்சியில் இருக்கிறார். ஆனா அங்க நடந்தது என்ன என்பதை நாம் உணர வேண்டும். அங்க இருக்கக்கூடிய மக்கள் வெறுத்து போய் இந்த ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்தை செய்திருக்கிறார்கள். இதுல யாராக இருந்தாலுமே அந்த அதாவது ஒரு மக்களை ஏமாற்றும் விதமாக நம்பிக்கை மோசடி செய்த ஒரு நபர் யார் என்றால் அது அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் தான் என்பதுல யாருக்குமே மாற்று கருத்து இருக்க முடியாது. ஏனென்று சொன்னால் அந்த அளவிற்கு மக்கள் ஒரு மாற்றத்தை விரும்பினார்கள். காங்கிரஸ் ஆட்சி ஊழல் செய்தது, அந்த ஊழலிலிருந்து விடுபட்டு ஒரு நல்ல ஆட்சியை கொடுக்க வேண்டும். சாதாரணமா வேகனார் கார்ல வந்துகிட்டு இருக்கிறாருன்னு நினைச்சு பார்த்தா அந்த ஸ்னேஷ் மஹால்ல போய் அங்கு அவர் செய்திருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு முறைகேடுகள் இது எல்லாமே மக்கள் வெறுத்து போயிருக்கிறார்கள். அதனால அவருக்கு அவருடைய கட்சி முக்கியமாக இருக்கலாம், ஆனால் அங்க இருக்கக்கூடிய மக்கள் தான் முக்கியம் என்பதை மக்கள் உணர்த்தி இருக்கிறாங்க. நிச்சயமாக சார். இன்னைக்கு காலையில ஓட்டு என்ன ஆரம்பிச்சதுலேருந்து இப்போ வரைக்கும் காங்கிரஸ் ஒரு இடத்துல கூட லீடிங்கில் கூட வரல, 0 அப்படிங்கிறது தொடர்ச்சியாக இருக்குது. இவ்வளவு ஒரு பெரிய பின்னடைவு, அதுவும் ஒரு பெரிய தேசிய கட்சிக்கு அப்படிங்கிறது, அந்த ஃபெயிலியர் எங்கே நடந்திருக்கும்னு நீங்கள் பார்க்குறீங்க? டெல்லிக்கான தேர்தல் காங்கிரஸ் முற்றிலுமாக அழிக்கப்பட்டிருக்கிறது, வேரோடும் வேரடி மண்ணோடும் பிடுங்கி எறியப்பட்டிருக்கிறது இந்திய தலைநகர்ல. அதற்கு காரணம் தொடர்ந்து ஒரு மிக வெறுப்பு அரசியலை அவர்கள் கடைபிடித்துக் கொண்டிருந்தார்கள். அதற்கு காரணம் அங்கு எந்த விதமான ஒரு கட்டமைப்பையும் வளர விடவில்லை காங்கிரஸ். ஷீலா தீட்சித் அவர்கள் இருந்த போது கூட மிக சிறப்பாக அங்கே நிர்வாகம் செய்தும் கூட அதன் பிறகு உரிய நபர்களை அவர்கள் தேர்ந்தெடுக்கவில்லை. தொடர்ந்து இந்தியா முழுவதும் காங்கிரசுக்கு இதுதான் நிலை. இதுல மிக முக்கியமாக நாடகம் நடத்துவதில் மிகப்பெரிய கில்லாடைகள் ஆகிவிட்டார்கள் ஆம் ஆத்மி, காங்கிரஸ் போன்றவர்களெல்லாம். டெல்லியில ஆம் ஆத்மியை வந்து காங்கிரஸ் ராகுல் காந்தி அவர்கள் மிக மோசமான முறையில விமர்சனம் செய்தார். பிஜேபி கூட அவ்வளவு விமர்சனம் செய்யல. ஆனால் ராகுல் காந்தி அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களை மிக மோசமான முறையில் விமர்சனம் செய்தாலும் கூட இந்திய கூட்டணி வலுவாக இருக்கிறது என்று பேசுவது, கேரளாவில் கம்யூனிஸ்டும் காங்கிரசும் ஒன்றாக இருப்பது, இப்படி டபுள் ஸ்டாண்டர்ட், இரட்டை நிலைப்பாட்டை காங்கிரஸ் ஆம் ஆத்மி எல்லாம் கொண்டிருந்ததால் தான் மக்கள் ஒரு ஸ்திரமான ஆட்சி வேண்டும், ஸ்திரமான கட்சி வேண்டும், ஸ்திரமான தலைமை வேண்டும் என்று பாரதிய ஜனதா கட்சிக்கு வாக்களித்திருக்கிறார்கள்.